மிக மிக சுத்தமான தேன். 100க்கு 200% சுத்தமான தேன். 100க்கு 200% பியூர் ஹனி. என்னென்னா இது என் கையால் எடுத்த தேன். தேன் கூட்டிலேருந்து நேரடியாக எடுத்த தேன். நான் அந்த வீடியோ இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் எப்படி தேன் எடுத்தேன் அதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா இது பார்த்திங்கன்னா சிறு தேன். தேனில் நான் எதுக்கு அந்த வீடியோ போடுறேன்னா, நான் ஃபஸ்ட்டு வாட்டி தேன் அனுப்பும்போது ஒரு ஆள் கேட்டிருந்தார், ப்ரோ ஏன் ப்ரோ இது வந்து லைட்டாக டார்க் கலரில் இருக்குன்னு. தேன் எப்போவுமே இருக்க கலர் மாறும். இப்போ புதிய தேன் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆனால் தேன் அதிக நாள் ஆக ஆக கருப்பாக மாறும். இது பார்த்திங்கன்னா தேன் கூட்டிலேருந்து எடுத்தது. நான் அந்த தேன் கருப்பாக இருக்கிறது ப்ரௌன் கலரில் இருக்குது. எல்லாமே நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். தேனை பற்றின நிறைய விவரங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி இது சிறுத்தேன். சிறுத்தேன் பார்த்திங்கன்னா சிறுத்தேன் பெரிய தேன். இது சின்னதாக இருக்கும். ஒரு எல்லாம் நம்ம ரொம்ப சின்னதாக இருக்கும். நான் வீடியோவில் எல்லாம் போடுறேன் பாருங்கள். ரொம்ப சின்ன ஈயை விட சின்னதாக இருக்கும் இந்த தேனி. அப்புறம் மற்ற நம்ம சாதாரண தேனா பெருசாக இருக்கும். இது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதேமாதிரி இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த தேன் கூட்டில் மாவு இருக்கும். ரொம்ப நாள் அதிகம் இருக்குதுன்னா அது மாவு இருக்கும். மகரந்தம் இருக்குல்ல, அந்த பூக்களோட மகரந்தத்தை இந்த பூக்களில் இருந்து தேன் குடிக்கும்போது அந்த அதுக்கு தேனீச்சிக்கு காலில் அந்த பூக்களோட மகரந்தம் ஒட்டும். அதை கொண்டு அங்கே ஒரு இடத்துல சேமித்து வைக்கும். தேன் தனியாக இருக்கும், மகரந்தம் தனியாக இருக்கும். நான் அந்த கூட்டில் மகரந்தம் இருந்தால் அவங்களுக்கு காட்டி தந்துருப்பேன். இல்லை, இதில் இப்போ தான் முட்டை எல்லாம் போட்டு இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. அந்த தேன் கூட்டுக்குள்ளே பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியும். தேனீச்சி இருக்கிறது, அது கூட முட்டை இருக்கிறது, குஞ்சு இருக்கிறது எல்லாம் தெரியும். அதான் இது 100% சுத்தமானது. இது வந்து நான் சேலுக்காக கிடையாது, என்னோடய ஓன் யூஸுக்காக தான் அந்த தேன். இது சேல்ஸு கிடையாது, ஒரு ஓன் யூஸுக்காக தான். அதனால் இது யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் தான் இருக்குது, அதிலே சேல்ஸு கிடையாது. இது நான் இப்போ ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணால் அதிகபட்சமாக இந்த தேன் இதேமாதிரி தேன் எடுக்கணும்னா நான் வந்து ஒரு நாள் போனால் ஒரு 3 லிட்ரு, அதிகபட்சமாக 5 லிட்டர் எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுக்க முடியாது. இது நான் ஒரு ½ அன் ஹவரில் எடுத்தேன்னு நினச்சிக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணால் கொஞ்சம் அலையணும், கொஞ்சம் ரொம்ப தூரம் போகணும், ரொம்ப நிறைய இடத்துக்கு போனால் அதிகபட்சமாக 5 லிட்டர் எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுக்க முடியாது. ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த தேன் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்ச விலையே 5000 ரூபா, 2500 ரூபா இருக்குது. அதிகமாகட்டு 5000 10,000 ஓரளவு விற்பாங்க. அப்படி விலை வாங்கி விற்பாங்க. ஆனால் சில பேர் நம்பிக்கை கொடுப்பாங்களான்னு தெரியாது, அதனால் நமக்கு தெரியாது. ஆனால் இது சேகரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரிஜினல்னால் அந்த தேனீகளே தனியாக கூடு கட்டி நம்ம தேனி அந்த பூக்கள்லேருந்து நேரடியாக வச்சு தேன் இது பண்ணுறது, தேனை சேகரித்து தேனை வைக்கிறது அப்படி. அதனால் இது அவ்வளோ சுத்தம், பரிசுத்தம். நீங்கள் உலகத்தில் எவ்வளோ பெரிய லேபில் வேணால் கொண்டு செக் பண்ணுங்கள், இதில் சுத்தம் பியூராக இருக்கும். அவ்வளோ அருமையான ஒரு தேன். இதில் மெடிசன் பர்பஸுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இந்த தேனை பற்றி இதுதான் விளக்கம். இந்த பாக்கியெல்லாம் இன்னும் நிறைய கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். தேனை பற்றி கொஞ்சம் விஷயம் சொல்லியிருக்கேன். இங்கே ஃபேன் போட்டால் அந்த மைக்கில் வந்து நாய்ஸ் வரும், அதனால் ஃபேன் போடாமல் இருக்கேன். வேர்த்து கொட்டுது, நினைக்காதீங்க. என் பாடி ஹீட்டு, இந்த ரூம் டெம்பரேச்சர் எல்லாம் சேர்ந்து வேர்த்து கொட்டுது. பாக்கியெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேன் எப்படி இருக்கும் எல்லாம் தேனை வச்சு முழு வரேன்னு சொல்லியிருக்கேன். டைம் இருக்கோ பாருங்கள். ஓகே, நன்றி. இதுதான் தேன் கூடு. பார்த்தீங்களா உள்ளே எப்படி இருக்குன்னு? இந்த தேன் உள்ளே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? தேனை வெளியே வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இது தேனை எடுக்க போகிறது வெளியே, இன்லெட் அவுட்லெட் அது மாதிரி. இதுதான் தேன் கூடு. நம்ம அந்த மாதிரி தேனை கூட செதைச்சிட்டோம். பல வருட கனவை செதைச்சிருக்கோம். பாவம், எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினாங்க. இதுதான் அந்த தேன் உள்ளே இருக்கிற தேன் மெழுகு. இதுக்குள்ளே தேன் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தேன் வருதுன்னு. இது பார்த்திங்கன்னா புதிய தேன், அதுதான் அவ்வளோ ப்ரௌன் கலரில் இருக்குது. பழைய தேன்னா பிளாக்காக இருக்கும். இது புதிய தேன் இப்படி தான் இருக்குது. நான் இதுதான் புதிய தேனுக்கும் பழைய தேனுக்குள்ள வித்தியாசம். இது ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு. ரொம்ப சேஃப்டியாக தான் குத்தி எடுக்கணும். ஆனால் அது ரொம்ப கடினமான இடத்துல அந்த தேன், கொசு தேன், இந்த சிறு தேன் கூடு கட்டும். பாருங்கள் குத்துப்பட்டுருச்சு. அது குத்துப்பட்டால் அவ்வளோ தேன் வேஸ்ட் ஆகும். இங்கே பாருங்கள் ஒருபடியாக இந்த மாதிரி எடுத்துட்டேன். இதுக்குள்ளே இருக்க ஃபுல்லாக தேன். அந்த தேன் மெழுகு இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ ஃபுல்லாக தேன் தான். எப்படி இருக்கு பாருங்கள், கீழே இருக்குது மேலே இருக்குது. அப்புறம் ஒரு வழியாக அப்படி அந்த கல்லை நான் அப்படி பேத்து எடுத்துட்டேன் பாருங்கள். நிறைய கொசு தேனெலாம் கலைஞ்சிருச்சு. இந்த தேன் ஃபுல்லாக கலைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இதில் ஃபுல்லாக தேன் தான். தேன் கலைஞ்சி நிற்க முடியலை. இந்த தேன் பார்த்தீங்கன்னா ஒட்டும் மேலே கடிக்காது. கடிச்சா வலிக்காது, சின்னதாக லைட்டாக வலிக்கும். கொசு கடிச்சோட சின்னதாக வலிக்கும். இதே தேனை பாருங்கள், இதுக்குள்ளே ஃபுல்லாக தேன் தான். ஆனால் இது நம்ம கண்ணில் உடம்பெல்லாம் ஒட்டும், அந்த மெழுகு மாதிரி ஒட்டும். அந்த கண் புருவத்தெல்லாம் ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறது. இதுதான் தேன் கூடு. எடுத்த பிறகு எப்படி இருக்கும் பாருங்கள். தேன் முட்டை எல்லாம் உள்ள தேன் கூட்டுக்குள்ள எவ்வளோ முட்டை இருக்குது பார்த்தீங்களா? இல்லை மஞ்சள் மாவு உள்ளே இருக்கும், இதில் இல்லை மகரந்தான். இது பார்த்திங்கன்னா இதுதான் பழைய தேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா? இது நிறைய இருந்துச்சு பழைய தேன்.
நான் காட்டி தரேன். இப்படி தான் பழைய தேன் இருக்கும் பாருங்கள். நாளானா அந்த தேன் எப்படி கறத்துறீங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த தேனுக்கு அந்த தேனுக்கு எவ்வளோ கலர் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இது டேஸ்ட்டும் வித்தியாசம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக புளிப்பு சுவையோட இருக்கும். அந்த பழைய தேன் புதிய தேன் அப்படி இல்லை, புளிப்பு சுவை இருக்காது. ஒரு வித்தியாசம் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது பழைய தேன். இதுதான் தேனி. ரொம்ப சிறுசாக தான் இருக்கும். ஈயை விட நம்ம சாதாரண ஈ இருக்குல்ல அதை விட சிறுசாக இருக்கும். நம்ம அந்த சாதாரண தேனி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இது என்னோடய இடது கை ஆள்காட்டி வரல இருக்குது. எவ்வளோ சிறுசாக இருக்குது, நகத்தில் இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ சிறுசாக இருக்குன்னு. இந்த தேனி இவ்வளோ சைஸ் தான் இருக்கும், ரொம்ப பொடிசாக இருக்கும். இதுதான் 100க்கு 200% சுத்தமான தேன் எடுக்கிறது. பார்த்துருப்பீங்க எவ்வளோ சுத்தமான தேன்னு பாருங்கள்.